கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி. முதல்ல நம்ம வாழ்க்கை கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கழுவப்பட்டிருக்கணும். தேவனுடைய ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கணும். பரிசுத்தமா இருக்கணும், நீதிமானா இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீதியை பின்பற்றணும், உண்மையா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் 24 மணி நேரம் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை அனுதின வாழ்க்கையில வேத வசனத்து மூலியமா நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கணுமா? நம்முடைய தலைமுறை முழுவதும் ஆசீர்வாதமா இருக்கணுமா? தேவ ஆவியினாலே கழுவப்பட்டிருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய பிள்ளையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நீதியை பின்பற்றணும், அநியாயத்தை வெறுக்கணும், பரிதானத்தை வெறுக்கணும், லஞ்சத்தை வெறுக்கணும், துன்மார்க்கமான காரியத்தை வெறுக்கணும், பொல்லாத காரியத்தை வெறுக்கணும், தீமையான காரியத்தை வெறுக்கணும், கர்த்தரை விட்டு தள்ளி போற என்ன காரியம் இருக்காது எல்லாவற்றையும் வெறுக்கணும். வெறுத்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்றால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சத்தியத்தில் நடக்க ஆரம்பிக்க வேண்டும். சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சத்தியமா இருக்கும். சத்திய ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்திலும் போதித்து சத்திய வழியில நம்ம நடத்துவார். புதிய நாளுக்காக வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசுகள் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்க செய்கிறோம். புதிய நாளுக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாளிலும் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால கழுவி சுத்திகரிங்க. 24 மணி நேரமும் உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நீங்களே தேவனோட ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான உலா வேண்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவினை விட்டும், எங்க உடம்புல ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம் மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று விதேசம்படி குமாரனுடைய ஆவினால் நிரப்புங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் வேலை அடைத்து மூடி மறைத்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாளின் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமா ஆசிரிங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமைப்பட்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து வருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.